சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் வீரமணி, இது உங்கள் விஎம் ட்ரேடர்ஸ். ஸோ மக்களாகி உங்களிடம் ஒரு நற்செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்மளுடைய வியாபாரம் அருமையாக போயிட்டுருக்குதுங்க. துணி நூல் எதுவுமே ஸ்டாக் வைக்கிறதுக்கே விடுறதில்ல கஸ்டமர்ஸு. பார்த்திங்கன்னா உடனுக்குடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம துணி ஒரு 500 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம், அது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் போயிடுச்சு. நேற்று எடுத்துகிட்டு வந்தோம், இன்றைக்கி இல்லை. சாரி, முந்தானேற்று எடுத்துகிட்டு வந்தோம், நேற்று எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் துணி ஆர்டர் போட்டிருக்குது, துணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. துணி வந்துடும், நான் ஒரு 2-3 நாளில் துணி வந்துடும். ஸோ இங்கே நம்ம லோக்கலில் கையில் பிரிக்கிறவங்களுக்கு கொடுக்குற கூட துணி இல்லை. அந்தளவுக்கு வியாபாரம் நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நூலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5000 கிலோ நூலுக்கு மேலே விற்றுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 கிலோ ஆர்டர் இருக்குது, ஆனால் 50 கிலோ கூட நூல் இல்லை. அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்மளுக்கு உற்பத்தி குறைவாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கே 1000 கிலோ பக்கம் தான் உற்பத்தி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 2000 கிலோ 3000 கிலோ நம்மளுக்கு ஆர்டர் தேவைப்படுது. இந்த வாய்ப்பு உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சால், நீங்கள் எனக்கு ஒரு வாரத்துக்கு 4 டன் 5 டன் உற்பத்தி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த காசு உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நாங்கள் பைபேக் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த நிறுவனத்தை நம்பி போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்திலே இருக்கிறீங்க. இந்த தயக்கம் வேண்டாம். ஏன்னா நம்ம 2017 இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறோம். ரொம்ப நம்பகத்தன்மையோடு நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பனியன் துணி நூல் வேஸ்ட்டாக கைகளால் பிரிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முதல்ல செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை இந்த மாடலில் அறிமுகப்படுத்துனது நமது நிறுவனம் தான். ஸோ அப்படியாக மார்க்கெட்டுக்கு இந்த செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணி பக்காவாக இதை ரன் பண்ண வச்சு ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதே சமயம் என்னுடைய சேனல் பார்க்குறவங்க இந்த கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் வர போகிறீங்க. இதில் எத்தனை பேர் மிஷின் எடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் எடுக்கலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில். ஆக்சுவலாக இந்த மிஷினை என்ன மாதிரியே கையால் பிரிக்கிறதுக்கு ஆள் வச்சு அலைஞ்சிட்டு திரியிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உற்பத்தியாளருக்கு இந்த மிஷின் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னன்னா இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினை விற்கிறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் உள்ள ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். நம்ம நூலோட குவாலிட்டி பற்றி சொன்னாலும் சிலருக்கு புரியறதில்ல, வேலை ஈஸியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்காக நம்ம பைபேக் ஆப்ஷன் இல்லாமல் மிஷினையும் ரா மெட்டீரியலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா நம்ம 70,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 1,50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓன் மார்க்கெட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? அதாவது ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு மட்டும் நம்ம ஓன் மார்க்கெட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறோம், பைபேக் எடுக்கிறது இல்லை. இதை வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரன்னிங் ஆகிறது நின்றுடும். நான் பாருங்கள், உங்களுக்கு டெமோவை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடுதா? டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, மிஷின் நின்றுச்சு. இப்போ பாருங்கள், நான் தைரியமாக கையை உள்ளே வைக்கிறேன், ஆனால் மிஷின் ஆனில் தான் இருக்குது, ஓகேங்களா? மிஷினு ஆனில் தான் இருக்குது, நான் கையை உள்ளே வைக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக விரல் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் இந்த மிஷினில் கொடுத்து இதை விற்பனை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா R&D பண்ணும்போது 2 விரல் மாட்டிச்சு இந்த மிஷினில். ஸோ இப்போ பாருங்கள், டோர் க்ளோஸ் ஆன உடனே ஓடுது. ஸோ இது ரிவேர்ஸில் வேலை செய்யுமா அப்படின்னா ரிவேர்ஸ்லையும் வேலை செய்யும். பாருங்கள், ரிவேர்ஸில் ஓடுது. டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நின்றோம், ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள், கையை உள்ளே வைக்கிறேன் பாருங்கள், ட்ரம் மேலே வைக்கிறேன், ரோலரை வைக்கிறேன். பாருங்கள், 2 ரோலருக்கு நடுவில் விரலை விட்றேன். பாருங்கள், இந்த இதுக்கு நடுவில் விட்றேன், இதுக்கு நடுவில் விட்றேன், ஆனால் மிஷின் ஆனில் தான் இருக்குது. என் விரலுக்கு எதுவுமே ஆகலை, பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், மிஷின் ஓடுதா? இப்போ தான் நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக அந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்கிறோம். யாரால் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மிஷினை தாராளமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க, இது செமி ஆட்டோமேட்டிக். இதில் நீங்கள் தளவு பிரித்து தான் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா துணி அப்படியே கொடுத்தா நூலாக மாற்றிடும்.
இதில் வந்து கையால் தளவு பிரித்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா நூலாக மாற்றும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேஃப்டி, கை எதுவும் மாட்டாது, அந்த மாதிரி வந்து சேஃப்டி அந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு செமி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு 4 HP மோட்ரு சிங்கிள் ஃபேஸு, ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 1/2 HP மோட்ரு சிங்கிள் ஃபேஸு. இது 8 மணி நேரத்துக்கு 1 யூனிட் செலவாகும், 2 யூனிட் செலவாகும். இந்த மிஷின் 8 மணி நேரத்துக்கு 1 யூனிட் செலவாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெடல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கு பெடல் ஆப்ஷன் கிடையாது, சுவிட்ச் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, 35,000, 40,000, 53,000 ஒரு மிஷின் இருக்குது, அது ரெடி ஆகிட்டு இருக்கு, வந்துடும். அது வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம், ஸ்பீடு கண்ட்ரோலோட கொடுத்துருக்கோம் செமி ஆட்டோமேட்டிக்கில். அது வந்தோன்னா அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் இவ்வளோ தான். ஓகேங்களா? இது 40,000 வருது, அது 35,000 வருது, அதெல்லாம் 35,000 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 70,000 இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிறைய மாடல் இருக்குது, ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது, சென்சார் டைப் இருக்குது, அடுத்தது நார்மலாக ஃபார்வர்டு ரிவர்ஸில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 3 டைப் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் கொடுத்துருவோம், ரா மெட்டீரியல் கொடுத்துருவோம், நீங்கள் நூலை வந்து உங்கள் ஓன் மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கணும், பைபேக் ஆப்ஷன் கிடையாது. செமி ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து 35,000, 40,000, 53,000 3 ரேட்டில் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். துணி 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுத்துருவோம், நூல் வந்து 88 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நூல் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பைபேக் வந்த நூல் தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், கலர்லாம் அருமையாக இருக்குது. நூல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி நூல் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷினில் பிரித்த நூலை நம்ம வந்து பைபேக் எடுக்கிறதில்ல. அதனால் வந்து மார்க்கெட்டில் யாருக்கும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் நூல் போகாது, அது 100% நான் கேரண்டி. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்காவது மிஷின் வேணும்னா எடுத்துக்கங்க. எல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே தொழில் செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவேன், நீங்களே எனக்கு தயாரித்த பொருளை வந்து பார்சலில் திரும்ப அனுப்பிடலாம். ஓகேங்களா? இங்கேருந்து துணி போடும்போது நான் 2Payல அனுப்பிடுவேன், நீங்கள் அங்கே பணம் கட்டி எடுத்துக்கணும் பார்சலை. அதே மாதிரி நீங்கள் எனக்கு நூல் அனுப்பும்போது அங்கே பணம் கட்டி அனுப்பிச்சிடணும், 2Payல அனுப்பக்கூடாது. இதுதான் வந்து நிபந்தனை. நூல் வந்து இங்கே எனக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூகுள் பே மூலமாக பணம் அனுப்பிடுவேன். கூகுள் பே, ஃபோன்பே ஏதோ ஒன்று, அது மூலமாக வந்து உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இது ரொம்ப ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலேருந்தே ஒரு தொழில் செய்யணும், ஒரு வருஷம் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தொழிலில் இணைஞ்சு வெற்றிகரமாக சம்பாதிக்க ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.